ஆள் மாறாட்டம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்கிறேன்? எங்க அம்மா பார்க்க வேணாம்? நான் சொல்றத கேளு. நீ உடனே போய் நீயே நேரடியா இந்த ராமுங்கிற ஆளை எப்படியாவது அந்த பொறுப்பு ஒண்ணு சேர்ந்து. பொறுப்பு இல்லாம அவன் ஓடனா நல்ல வாழு நல்ல ஆளு. சொன்ன கேளு. இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா? ஐயோ போலீஸ் வேண்டாம். வேற யாரையாவது அனுப்பி தேட சொல்ல முடியுமா? வேற யாரையும் நம்ப கூடாது. அப்ப நான் உன்னைத்தான் நம்பணும். அப்ப நீ தான் போய் கண்டுபிடிக்கணும். ஐயோ என்னடா அது பெரிய குண்டை தூக்கி தலையில போடுற. நீ ராமனை கண்டுபிடிச்சு கொண்டாடல, நான் இங்கே யாருக்கும் சொல்லிக்காம ஓடி போயிடுவான். சரிதான். ராமர் சீதையை தேடத்துக்கு அனுமார் அனுப்பிச்சாரு. நீ என்ன அனுப்புற? ராமனை தேட. அவர் தலகாணி கனையாடி கொடுத்தாரு. நீ என்ன கொடுக்குற? இப்போ உனக்கு உததான் கொடுக்க போறேன். நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். குடு விடு. பிரசாதம் பிரசாதம். பிரமாதம் பிரமாதம். நானும் உங்களோட சேர்ந்து மிதிக்கவா உதிக்கவா? உங்களுக்கு வராது. இது உங்கள ஆட்டம். பரவாயில்ல, நான் ஆடாத ஆட்டமா? அதெல்லாம் ஒரு காலம். சரி சரி கைத்த கொண்டாங்க. ஐயோ கைத்த பையில குடிச்சு கையில கூட சொன்னா என்னை சேர்த்து கத்தறிய சுத்தறிய. ஐயோ ரெண்டு பேரும் விடியா அப்பா வந்துட்டாருன்னா அதான் கடக்கா விடு போலவே. அச்சி கிழவே. ஐயோ விடியா அப்பா பார்த்தாருன்னா? பார்த்தா என்ன நீ அப்பா பிடிச்ச அப்பா அப்பான்னு கோச்சு ஓட்டுறேன் பூச்சி காட்டுறேன். நான் யார் தெரியுமில்ல? ஜமீன்தார் ராமுடைய ஸ்டேட் லாட்டரி. ஐயோ செக்ரட்டரி. என்ன ஜமீன்தார் செக்ரட்டரியா? பின்ன வாட்? நான் நினைச்சேன்னா உங்க அப்பா கோட்டையா கிழிப்பேன், சீட்டையா கிழிப்பேன். யோ நிறுத்தியா? கஜேந்தர் மேனேஜர் எங்க அப்பன் உன் சீட்டையும் உன் ஜமீன்தார் சீட்டையும் சேர்த்து கிழிப்பார். அது அந்த காலம். இப்ப மூச்சு விட்டா கதவு பிஞ்சுக்கும், முதுகு பிஞ்சுக்கும். ரஞ்சிதா ரஞ்சி. ஐயோ அப்பா போயிட்டு வரா உங்க அப்பன். சேர்ந்து ஒழிச்சுக்கையா. எங்க ஒழிச்சு ஐயோ இங்க வாயா. யோ யோ இந்த போயா. யோ யோ இங்க வாயா. இங்க வாயா. சீக்கிரம் இங்க வந்து தெரியாது. இப்படி போயா சாமியா. ரஞ்சி ரஞ்சி ரஞ்சி. என்னப்பா? ஒரு கதையை கேட்டியா? தோல் உறிஞ்சு போச்சு. எனக்கா நான் சொன்னேன்? கடவுள் புண்ணியம் ஏன் முதுகு தோல் தப்புச்சு. அவன் நான் பழைய பயலா பார்க்கிறான், எம பயலா இருக்கிறான். யாரப்பா? எம்மா அந்த ராம பய இருக்கிறானே, அவன் மாமன் அடிச்சிருக்கிறான் பாரு. மாசக்கணக்கு அடிப்பான் போல இருக்கு. ஐயோ உங்க உடம்பு கொண்டு இல்லையப்பா. எனக்கு முதுகுல தோல் இல்லைன்னு விட்டுட்டானே என்னமோ தெரியல. அப்பா அவர் சொன்னது நிஜம்தான். அதுக்குள்ள எந்த பையன் வந்து சொன்னா உனக்கு? வந்துப்பா வந்து இது என்ன முதல்ல மாதிரி மூச்சு விடுற? என்ன தேடுற? இல்லப்பா சாமி வந்து சொல்லிச்சப்பா. சாமியா? ஆமாப்பா. கனவுலையா? ஆமாப்பா. படுத்து தூங்கும் போதா? ஆமாப்பா. பகல் கனவா? ஆமாப்பா. பகல்லையே கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறியா? ஆமாப்பா. இல்லப்பா. என்னாச்சு? நேராவே வந்து சொல்லுச்சு. கடவுள் நேரா வந்து சொல்லிச்சுதா? என்ன துரோகம் இது? 25 வருஷமா இதை விடு. 25 வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு வரேன். என்கிட்ட கனவுல கூட வந்து சொல்லாத அந்த சாமி 9ஆம் நம்பர் எதுன்னு தெரிஞ்சு வந்து உன்கிட்ட சொல்லி இருக்குது இல்ல? துரோகம் துரோகம் பச்சை துரோகம். கடவுளே ஆண்டவனே அப்பனே, இது உனக்கு நியாயமா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணுனேன்? 25 வருஷமா நான் பூஜை பண்ணி இருக்கிறேனே, இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிற நேரத்துல வந்து சொல்லாம என் மகனிடத்துல வந்து சொல்லி இருக்கிறியே, உன்னுடைய தயவையை தார. ஆண்டவனே ஆண்டவனே, இங்கேயா இருக்கிறீங்க? சவுக்கடி நடக்கிற இடத்துல உங்களை தேடுறாங்களே. பகவான் எங்க இருந்து வருதோ? மலையில இருந்து வருகிறேன். நீலகிரி மலையில இருந்தா இருக்கலாம், கோட்டுல இருந்து தெரியுது. இப்ப டிக்கெட்டு கிடைக்கிறது இல்லையே, எப்படி வந்தீங்க? அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சேன். பகவான் எப்படி வேணாலும் வரலாம். ஏம்மா இவருதான் தினசரி வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போறாரா? பக்தா உன் பக்திக்கு மெச்சி. என் பக்திக்கு மெச்சி தினசரி என் மகளுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு போறீங்களா சுவாமி? ஆமா மகனே. சுப்பன் அப்பன் செய்த புண்ணியம் மகளுக்கு பலன். இதுவே கர்மம் தர்மம். அப்படியான எனக்கு விமோச்சனமே கிடையாதா? ஏன் இல்லை, உன் மகளை எனக்கு பணம் மனம் செய்தவை புண்ணியம் போதும். சுவாமி ஏன் ஆரம்பத்துல இருந்து சுவாமி மோதிக்குது முட்டிக்குது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது? ஏன் உளறீங்க எப்படி? இல்லை, இதுதான் என் முதல் சஷ்டிய பிரத்யட்சமாக. சஷ்டிய பூர்த்தியா முகத்தை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது. ஏன் சுவாமி சிரிக்க மாட்டீங்களா? அதிகமா யாருக்கும் அனுக்கிரகம் பண்ணிட்டீங்களா? ஐயோ வேணாம், சிரிக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும் போல இருக்கே. சுவாமிகள் எப்ப வந்தது? இப்போ இது ஒண்ணுதான் சுத்தமா வந்து சேர்ந்தது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோமே. இப்ப எதை பேசுவோம்? நம்ம 2 பேரும் பேசிக்குவோம். மவனே என்ன பார்க்கிறாய்? இல்ல
சுவாமிகளுக்கு என்ன கொடுத்தா தகும்னு யோசனை பண்ணி பாக்குறேன். மவனே பக்தன் நீ பார்த்து எது கொடுத்தாலும் போதும். இந்த ஸ்கிப்பிங் போதும். ஓஹோ, ஏம்மா கொசந்த, இதுல இருந்துதான் ஆரம்பமா உங்க விளையாட்டு? ஆமா மவனே. அடி செருப்பாத ஆரம்பத்துல இருந்து மவன மவனன் ஏடா உயிரை வாங்குற? நான் உனக்கு பிள்ளையா, நீ எனக்கு அப்பனா? இவன் நிச்சயமாக்கிடுவான் போல இருக்க. எங்கடா கீழே அந்த கையா இருக்கடா, எங்கடா கீழே? ஏன் பூஜை நடக்க போகுதா? இல்ல இல்ல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. குணப்பையன் மவன, இது மேளத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தேவி சுவாமி, என் அருகில் வா. என்ன பிணக்கமா? நான் வருகிறேன். நானும் நீயும் சேர்ந்து உங்க அப்பனுக்கு காட்சி கொடுப்போமா? ஓஹோ, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மேடத்துடன் வந்திருக்கிறாயா? வந்தண்டா மடப்பையன் மவன, வந்தண்டா. எகல்லே போந்த பக்கம், போந்த பக்கம். என்ன மேடம் என் தலையில விழுகிறது? இல்லடா, இது தாளம். இப்ப கொடுக்கிறது. ஐயோ ஐயோ, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.